السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولباس التقوى ذلك خير. وعن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. قال رجل: إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنة. قال: إن الله جميل ويحب الجمال. الكبر بتر الحق وغمة الناس. رواه مسلم. أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாதில் ஆஹிருடைய கடைசி ஜும்மாவிலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுக்கு நம்ம எல்லாம் ரஜப் மாதத்திற்குள்ளாக நுழைந்திருப்போம். ரஜபு எப்பொழுது வந்து விட்டதோ ரமலான் வந்த மாதிரி. அப்ப ரஜபு வந்துருச்சுன்னு சொன்னா ரமலான் வந்த மாதிரி. ஏன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய துவக்கத்திலேயே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், அல்லாஹ்ட்ட துஆ கேட்பான், யா அல்லாஹ் ரஜபுலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு. ரமலானை தொட்டாலே போதும், அடைந்து கொண்டாலே அது மிகப்பெரிய பாக்கியம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜப் மாசத்துடைய துவக்கத்திலேயே துஆ செய்வாங்க, பாரிக் லனா ஃபி ரஜப். ரஜபை தொட்டுட்டு ரமலானை தொடலைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். ஹயாத்து மௌத்து அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத். ஒவ்வொரு ஆளுக்கும் முதல்ல மௌத்து, அப்புறம் தான் ஹயாத் அல்லாஹ் எழுதுறான். நம்ம டேட் ஆஃப் பர்த் தான் குறிச்சு வச்சிருப்போம், டேட் ஆஃப் டெத்து யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செய்யற மிகப்பெரிய உபகாரம். டேட் ஆஃப் டெத்து ஒருத்தனுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா அவன் 60 இல்ல 90 வயசு இருக்கட்டுமே, 90 வயசுக்கு அப்புறம் இத்தனை மாசம் இத்தனை தேதி நீ மௌத்தா போவ அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சுன்னா 90 வருஷம் அவனுக்கு முசீபத் தான். மௌத்துங்கிறது ரகசியமா எல்லாம் வச்சிருக்கான். எப்ப வருங்கிறது தெரியாது, ஆனா வரும், எல்லாம் குறிச்சிருக்கான். அப்ப அந்த ரஜபை அடைந்து கொண்டு ரமலானை அடையவில்லை என்றால் மிகப்பெரிய துர்பாக்கியம். அக்தர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரஜபை அடைந்து உடனேயே ரஜபுல பரக்கத் செய். பரக்கத்துனா எதுல? காசு பணத்துல இல்ல, என்னுடைய ஹயாத்துல, என்னுடைய வாழ்நாள்ல. என்னுடைய வாழ்நாளை கடந்த ரமலான்ல இருந்து ரஜப் வரைக்கும் கொண்டு வந்தது பெருசு இல்ல. இந்த ரஜபை சந்திச்சது அடுத்த ரமலான் வரைக்கும் நான் போகணும்.
ரமலானை தொட்டுட்டுன்னா போதும், மைல்கல்ல தொட்டாலே வெற்றி தானுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் ஓடுறாங்கிறது முக்கியம் இல்லை. குறிக்கப்பட்ட அந்த 800 1000 மீட்டர்கள், அந்த மீட்டர்கள் ஓடி வந்து இலக்கை தொட வேண்டும். இலக்கை தொட்டதுக்கு அப்புறம் வந்த வேகத்தில் அவன் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அது கணக்கு இல்லை. தொடுவது, ரமலானை தொட வேண்டும். பல்லிகனா ரமலான், ரமலானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தருவாயாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கும் ரமலானையும் ரஜபையும் ஷாபானையும் கடந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அதில் நிறைந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அருமையானவர்களே, இப்ப நம்முடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறையில நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாத்திலையுமே நபியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல். ரசூலுல்லாஹ் நமக்கு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. உணவுல, உறக்கத்துல, உடையில, ஏன் கழிவறைக்கு செல்வதில் கூட தன்னுடைய மனைவியோடு கூடுவதில் கூட நாகரிகத்தை சொன்ன மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர எந்த ஒரு சமுதாய தலைவருடைய வாழ்க்கையும் முழு திறந்த புத்தகமா நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தர் ஆன்மீக தலைவரா இருக்கலாம் அல்லது அரசியல் தலைவரா இருக்கலாம், அவருடைய முழு வாழ்க்கையும் திறந்த புத்தகமா இருக்குதான்னு பார்த்தா அவர் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருப்பார். அதுல அவர் புகழ் அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள 20 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்றுவான். என்ன சொல்லுவான்? அவர் தலைவர் தாங்க, எங்களுக்கு தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தெரியும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படித்தான், அந்த பக்கத்தை காணான்றுவான். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்றுவான். இது சமாளிப்பு இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை திறந்த புத்தகமாக யாரு வேண்டுமானாலும் படிக்கலாம். தன்னுடைய மனைவியோடு இரவிலே கூடிய பொழுது பேசிய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குளிப்பு கடமையானதுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகியோடு அவர்கள் குளித்த குளிப்பு, எத்தனை தண்ணீர் செலவழித்தார்கள் ரசூலுல்லாஹ் தவிர எங்கேயும் பார்க்க முடியாது. எவ்வளவு தண்ணி செலவழிச்சு குளிச்சாங்க. ஒரு ஊர்ல வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல அது நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஃபஜ்ருக்கு இமாம் அல்ல. ஒரு 7-8 மணியோ போல தலைவர் கேட்கிறாரு, என்ன இமாம் சாப் ஃபஜ்ருக்கு வரல போல தெரியுது அப்படின்னு. என்ன அர்த்தம்? அண்ணனும் வரல. யாரும் வரல? அண்ணனும் வரல, தலைவர் வரல. என்ன இமாம் சாப் ஃபஜ்ருக்கு வரல போல தெரியுது அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, இல்லைங்க தலைவரே, குளிக்க வேண்டியது இருந்துச்சுன்னார். நியாயமான ஒரு விஷயம். அப்ப தீன்ல எவ்வளவு சூனியமானவங்களா நம்ம இஸ்லாத்துல இருந்திருக்கிறாங்க முற்காலத்துலன்னு பாருங்க. அவர் சொன்னாரா, தொழு வச்சுட்டு போய் குளிக்க வேண்டியதானே. புரியுதா இல்லையா? எப்படி சொன்னாரு? தொழுக வச்சுட்டு. அப்ப எவ்வளவு மார்க்கு விளக்கம் இல்லாத நபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. அப்ப இப்படியெல்லாம் மார்க்கத்தை விளங்காமலே போன காலத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திறந்த புத்தக வாழ்க்கை, மனைவியோடு பேசிய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குளிக்கும் பொழுது எத்தனை தண்ணீர் செலவழித்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைய நம்முடைய வாழ்க்கை முறையில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா ட்ரெஸ் கோடு. நம்முடைய ஆடையை வைத்து மனிதன் கணிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சதான். ஒருத்தர் பஸ்ல ஏறாருன்னு சொன்னா அவருடைய உடையை பார்த்த உடனேயே உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிச்சு நீங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும் ட்ரெஸ். எப்படி இருக்கணும்? அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனேயே அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து கொண்டு நீங்கள் உட்காருங்க பாய்ன்னு சொல்லணும். பாய்ங்கிறது இருக்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? அது உருதுல சொல்லும் போது பையான்னு சொல்றது. பையான சகோதரர், பிரதர், என்னுடைய சகோதரரே அப்படின்னு சொல்றதுதான் பாய். அது அப்படியே மறி எங்க வந்துருச்சு? இப்ப பாயிண்ட் ஆகி போச்சு.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாய்னாக்க இங்கிலீஷ்ல வர பிஓவை பாய் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அல்ல, உருதுவில் இருந்து வந்த அருமையான அற்புதமான வார்த்தை பாய். சகோதரரே, நம்ம இந்த மாதிரி ஒரு அருமையான இஸ்லாமிய ஆடையோடு பேருந்துல ஏறும் பொழுது அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து கொண்டு நீங்க உட்காரங்க பாய்னு சொல்லுவாங்க. ஆடை எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு ஆடையை பற்றி மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. முதல்ல ஷைத்தான் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குறதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? ஆடையைத்தான் உருவினான். சுவனத்து ஆடையத்தான் உருவினான். சுவைக்க கூடாத ஒரு பலத்தை சுவைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்த பொழுது அந்த சுவனத்தின் கண்ணியமான ஆடை கழட்டப்பட்டது. அவங்களால மானம் வெளியே தெரிஞ்சது. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ஷைத்தானுடைய ஆயுதம் என்னன்னு சொன்னா ஆடை தான். அப்ப அந்த ஆடை விஷயத்துல நாம மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆடைகளை பொறுத்து நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் பெறுகிறது. குறிப்பாக சொல்றாங்க, இமாம் அபு ஹனீஃபா நம்முடைய மதுஹபினுடைய வழிகாட்டி இருக்கிறாங்களே, எல்லா நேரமுமே ஜிப்பாவோட தான் இருப்பாங்க. எல்லா நேரமே ஜிப்பாவோட தான் இருப்பாங்க. ஆனா தொழுகும் போது என்ன செய்வாங்களா, அந்த போட்டிருக்கிற ஜிப்பாவை கலட்டிட்டு தொழுகைக்குன்னு பிரத்யேகமாக புதிய ஜிப்பா போட்டு வருவாங்க. ஏனென்று சொன்னால், நான் நிற்க போவது சாதாரண ஆளுடைய தர்பாரில் இல்லை. யாருக்கு முன்னாடி நிக்க போறோம்? உலகத்தை படைத்து பரிபாலித்து எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிற ரப்புக்கு முன்னாடி நிக்க போறேன். கடையில நிக்கிற மாதிரி வந்து நிக்கிறது இல்லை. எப்படி நம்முடைய உலக வாழ்க்கையும் அது போன்று வந்து சஃப்ல நிக்கிறது இல்லை. அதற்கென்று தொழுகைக்கென்ற ஒரு கண்ணியம். சொல்ல போனால் ஈதுடைய தொழுகை, பெருநாளுடைய தொழுகை இருக்கிறதே, அது போன்ற விசேஷமான தொழுகைக்கு இருக்கு. நீங்க ஹரம் ஷரீஃப்ல போய் பார்த்தா தெரியும், 5 வக்துக்குமே ஈது மாதிரிதான் இருக்கும். சாதாரண 5 வக்துக்குமே அப்படிதான் இருப்பாங்க, ஈது மாதிரிதான் இருக்கும். நம்ம பெருநாள் அன்னைக்கு தான் தோப்பு போடுவோம். பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வோம்? அந்த ரூமால் கிமால்லாம் போட்டு சுன்னத்து. விசேஷமான தொழுகைகளுக்கு உங்களுடைய ஆடையை அழகுபடுத்தி காட்டுவதும் நபி வழி. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆடைகள் விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எனக்கு பின்னாடி ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் சில பெண்கள் ஆடை அணிவார்கள், ஆனா நரகத்துக்கு போவாங்க. ஆரியாத்தும் காசியாத்தும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க, ஆனா உடுத்தாத மாதிரி இருக்கும்னாங்க. புரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஆனா அவங்க எப்படி சொல்லிட்டாங்க? என்னுடைய காலத்துல அப்படிப்பட்ட பெண்கள் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படிப்பட்ட பெண்கள் இல்ல. பின்னாடி இது மாதிரி சில பெண்கள் வருவாங்க, காசியாத்தும் ஆரியாத்தும். அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அணியாதது போல இருப்பார்கள். இதுக்கு ஹதீது கலை வல்லுநர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒண்ணு, அவங்களுடைய ஆடை எப்படி இருக்குமா, அதிக மெல்லிதாக வெங்காயத்தின் தோலை போன்று சொல்றாங்க. ஆடை இருக்கும், ஆனா என்ன செய்ய இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப மெலிதான ஆடைகள். இன்னொன்னு சொல்றாங்க, ஆடை அணிந்திருப்பார்கள், அந்த ஆடை அவர்களுடைய உடலோடு ஒட்டி உறுப்புகள் அப்படியே வெளியில அளவுகள் தெரிகிற மாதிரி இருக்கும்னா. இப்ப நம்ம ஊர் பகுதிகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் துப்பட்டி இருந்துச்சு, இப்ப புர்காவுக்கு மாறி இருக்கிறாங்க. துப்பட்டி இருந்துச்சு, இப்ப புர்காவுக்கு மாறி இருக்கிறாங்க. தெற்கு பக்கம் தமிழ்நாட்டுடைய தென்கோடி திசையில எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா துப்பட்டி புர்காலாம் இருக்காது. அவங்க தன்னுடைய சீலையவே என்ன செய்வாங்க, சீலை துணியவே எடுத்து நல்ல தலையை சுத்தி இருப்பாங்க, ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. அப்ப அவர்கள்ட்ட கேட்கும் போது, நீங்க துப்பட்டி புர்காவெல்லாம் போடலன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, துப்பட்டியும் புர்காவும் போட்டுக்கிட்டே அவருடைய உடல் உறுப்புகளுடைய அளவு வெளியில தெரிகிறத விட அதை போடாமல் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை மானங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு
புர்காவுடைய டிசைன் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லைங்க. யாரும் இங்க இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. புர்காவுடைய மனுஃபேக்சர் இருக்காங்க இல்லையா, தயாரிப்பாளர்கள் என்ன செய்யறான், உடம்பு அளவு 52 இன்ச்சுன்னு சொன்னா 52 இன்ச்சு தான் கரெக்டா தலவாணி வர மாதிரி. எப்படி இருக்கு, தலவாணி வர மாதிரி அப்படி சல்லுன்னு இறக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல அம்பு விடுறான். புர்கால என்ன செய்யறான், உங்களை இந்த புர்கா எதுக்கு போடுறது, அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளை, உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்காக அல்லாஹ் ரசூலால் அற்புதமான மார்க்கத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மார்க்கத்தில் புர்கா என்ற பெயரில் இன்றைக்கு பல நாகரிக நகரங்கள்ல, பெரிய பெரிய நகரங்கள்ல, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம்ல, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இது மாதிரியான நகரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புர்காவில வேலைப்பாடுகள் அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஜரிக வேலை, அதுல அம்பு, நவுது பில்லாஹ் மின்ஹா, அதை நம்ம இங்கிருந்து சொல்லக்கூடாது, எந்த இடத்துல போட்டிருக்கான் தெரியுமா அம்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட புர்காவை போட்டுக்கொண்டு இவர்கள் வெளியே போய் சாதிப்பது என்ன? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுது ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியிலே புறப்பட்டால், ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியிலே புறப்பட்டால் ஷைத்தான் ஆகிறவன் அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போறானா. இவளை பாருங்க, இவளை பாருங்க, இவளை பாருங்க, இவளை பாருங்க சொல்லிக்கிட்டே போறான். ஹதீஸ்ல வருது. அதுக்காக ரோட்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. பாடுறா பயமாவ சொல்றானா இல்லையா? ஏன் இப்படி செல்ல வேண்டும்? அருமையானவர்களே, இஸ்லாம் எவ்வளவு பாதுகாப்பானது. நறுமணம் இருக்கிறதே, அத்தர், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒரு பொருள், கொடுத்தால் மறுக்க கூடாத பொருட்களில் 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கொடுத்தாங்கன்னு சொன்னா வேணான்னு சொல்லக்கூடாத 3 பொருள். ஒன்னு தலையணை, இன்னொன்னு பால், இன்னும் நறுமணம். வேணான்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நறுமணத்தில் கூட இஸ்லாம் சொல்லுகிறது, ஆண்களுடைய நறுமணம் எவ்வாறு இருக்க வேண்டும், வாடை அதிகமாகவும் நிறம் கம்மியாகவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இது மைன்யூட்டா கவனிச்சாதான் புரியும். ஆண்கள் போடுற அத்தர் எப்படி இருக்கணுமா, வாடை தூக்கலா இருக்கணும், கலர் கம்மியா இருக்கணும். பெண்கள் போடுற அத்தர் எப்படி இருக்கணும், கலர் திக்கா இருக்கணும், மனம் கம்மியா இருக்கணும்ன்றாங்க. அப்படின்னா பாத்துக்கங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய நறுமணத்திலேயே பெண்கள் மனம் அதிகமாக இருக்கக்கூடிய நறுமணத்தை போட்டுக்கொண்டு போவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண்களுடைய உடை எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரம் எவ்வாறு இருக்க வேண்டும். இன்னொன்னு தெரியுமா, இந்த சில ஊர்கள்ல, நம்ம ஊர்ல அது நடக்குதா என்னன்னு தெரியல, சில ஊர்கள்ல பெண்களுக்கு இமாமத் செய்யற மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. பெண்கள் நம்ம ஊர்ல இருக்காது, தராவி மாதிரி தொழுகையில பெண்களுக்கு தொழு வைக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கா இல்லையா? இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அது கூடாது. அது கூடாது. ஏன் கூடாது தெரியுமா? ஒரு பெண்ணுடைய சப்தம் கூட உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. இமாமத்துனா என்ன செய்யணும், அவங்க கடைசி சத்தம் வரைக்கும் சத்தம் கேட்கணும், கடைசி சத்தம் வரைக்கும் சத்தம் கேட்கணும். அப்ப பெண் இமாமத் செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சத்தம் வெளியிலே தெரியும். அதனால மார்க்கம் பெண்கள் இமாமத் செய்வதை கூட தடை செய்திருக்கிறது. அதே மாதிரி கொலுசு, அல்லாஹு அக்பர், கொலுசு கேட்கவே வேணாம். வீட்டுக்காரமா எங்க இருக்குன்னு கொலுசுல கண்டுபிடிச்சிருவாரு இவர். அலர்ட் ஆகிறது, அலர்ட் ஆகிறதுக்காக வச்சிருக்கிறது இல்ல. சீதை வந்துருச்சு, சரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருந்துங்கிறதுக்கு இல்ல. கொலுசு சப்தம் வந்தால் மார்க்கம் தடுத்திருக்கிறது. சப்தம் வராத கொலுசுகள் போடுவதற்குத்தான் அனுமதி. சில பேர் சொல்லுவாங்க, சின்ன புள்ள தானே, சின்ன புள்ளன்னா எத்தனை வயசுங்க, சின்ன புள்ள தானே அப்படின்னு நாம எடுத்துக்கிற அனுமதி மார்க்கம் சொல்லல. சின்ன புள்ள தானே நாங்கள் கொலுசு போட்டு விட்டு இருக்கிறோம், சப்தம் வருகிற சலங்கை கொலுசு போட்டு விட்டு இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் சிறுபிள்ளை தானே என்பதற்காக அவர்கள் அந்த அனுமதி எது வரைக்கும் எடுத்திருக்காங்க தெரியுமா? பாலிகாயி வீட்டுல உட்கார வரைக்கும். எப்படி கூடும்? இந்த பெண் வயதை அடைந்து
வீட்டுல அமருகிற வரை கொலுசு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளதானே இருக்கு போட்டுட்டு போகுதுமா. அதுக்கப்புறம் கல்யாண வயசு, கல்யாண நேரத்துல போடாத கொலுசா. யாரோ சொன்ன மாதிரி உனக்கு 30 வயசு வரைக்கும் கஷ்டம்பா அப்படின்னு சொன்னானா, அதுக்கப்புறம் அந்த கஷ்டமே பழகிருந்தானா. அந்த மாதிரி கொலுசை எடுத்துக்கிறது. அந்த மாதிரி சின்ன பிள்ளை தானேன்னு போட்டு விட்டுட்டு என்ன செய்யறது, அதையே வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சலுகை நீட்டிக் கொண்டு சப்தம் வருகிற கொலுசு அணிந்தால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய சத்தம் வெளியில தெரியக்கூடாது, கொலுசு மணியோடு கூடிய கொலுசுகள் அணியக்கூடாது, இப்படியெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அவருடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் முழுவதுமாக, அதாவது இன்றைக்கு ஆண்களுடைய ஔரத் அப்படின்னு சொன்னா, ஆண்களுடைய மறைக்க வேண்டிய, கட்டாயம் மறைக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னு சொன்னா தொப்புளிலிருந்து முழங்காலுக்கு கீழே வரைக்கும் எப்பவுமே மறைச்சிருக்கணும். எப்பவுமே எல்லா நேரத்திலையுமே மறைச்சிருக்கணும். ஒரு ஹதீஸ் இப்ப சொல்றேன் பாருங்க. ஆனா பெண்களுக்கு ஔரத் என்னன்னு சொன்னா, முகம், 2 கைகள், 2 கால், கணுக்காலுக்கு கீழே, இதை தவிர எல்லாமே மறைச்சிருக்கணும். எப்ப மறைச்சிருக்கணும்? எப்பவுமே மறைச்சிருக்கணும். இன்னைக்கு லேட்டஸ்டா பர்தாவில இருந்து தலைமுடிய தூக்கிட்டாங்க. தலைமுடிய தூக்கிட்டாங்க. நகர் டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஷாலு, முந்தி எல்லாம் ஷாலு 4 மீட்டர்ல வந்துச்சு, அப்புறம் 2 மீட்டர் ஆச்சு, அப்புறம் 1 மீட்டர் ஆச்சு, இப்ப 1/2 மீட்டர் கர்ச்சீஃப் மாதிரி கொடுக்குறான். அது என்ன செய்யறாங்க, அப்படி நெத்தியில விட்டு காது வழியா விட்டு இப்படி விட்டுறாங்க. பெண்களுங்க முழு தலைமுடியும் வெளியிலே தெரிகிறது. இது முழுக்க முழுக்க ஔரத் வெளியிலே தெரிகிறது. மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. தலைமுடி வெளியிலே தெரிவது அனுமதி இல்லை. தலைமுடி வெளியில தெரிகிறது அனுமதியே இல்லை. எல்லா காலத்திலையும் அவங்க தலைமுடியை மறைச்சிருக்கணும். இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது, பெண்கள் எல்லா நேரமும் தலைமுடி மறைத்திருக்க வேண்டும். சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றான். ஏன்னா எந்த வீட்டுல பெண்கள் தலைமுடி திறந்த நிலையில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய தலைமுடி சமையலில் உணவுப் பொருட்களில் விழுகிறது. அதனால் ஏகப்பட்ட உபாதைகள் ஏற்படும். இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்றான். அன்னைக்கே ரசூல்லா சொல்லிட்டாங்க. அன்னைக்கே ரசூல்லா சொல்லிட்டாங்க, உங்கள் தலை எப்பொழுதும் திறந்த தலையாக இருக்கக்கூடாது. லேட்டஸ்ட் ஸ்டைல் லூஸ் ஹேர். ஏன் ஸ்டைல் என்னங்க, உங்களை பிள்ளை சொல்லுதுங்க, எப்படிங்க அவங்க தலைமுடி ஸ்டைல் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த பிள்ளை என்ன சொல்லுது, லூஸ் ஹேரா. அப்படின்னா என்ன செய்யறது, குளிக்க வேண்டியது, ஷாம்பு போட்டு அரட்ட வேண்டியது அப்படியே விட்டுட்டு என்ன செய்யணும். பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நம்ம 3 ஆளுக்கு பின்னாடி தான் நிற்போம். தலைமுடி அப்படியே முகத்துல 3வது ஆளுக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பெண்களுடைய மறைவிடம் என்பது முகம், 2 கைகள், 2 காலை தவிர முழுக்க முழுக்க மறைத்திருக்க வேண்டும். ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் இது ஔரத். தொழுகை நேரத்தில் எப்படி இருக்கணும், எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமாக. இன்னும் சொல்ல போனால் தொழுகைக்காக வேண்டி முழுக்கை சட்டை, சஹாபாக்களுடைய சட்டையை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க கை முழுக்க மறைச்சது இல்லாம அவங்க அணிந்திருக்கக்கூடிய சட்டை எது வரைக்கும் இருக்குமா, முழங்கால் வரைக்கும். நம்ம ஜிப்பாவுக்கு தான் பேர் வைக்கிறோம். ஹதீஸ்ல கமீஸ்ன்னு தான் வருது. கமீஸ்னா என்ன, கமீஸ் என்ற வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் சட்டை. கமீஸ் தான் சஹாபாக்கள் விரும்பி இருக்கிறாங்க, அணிந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த கமீஸுடைய அளவு கழுத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சட்டை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த மாட்டின் சட்டைன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சட்டை எப்படி இருக்குன்னு சொன்னா இடுப்புக்கு கீழே இருக்கும், சற்று அகலமா இருக்கும். இவருடைய உடலை விட 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கொஞ்சம் அகலமா இருக்கும். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா கொஞ்சம் சட்டையை மேல ஏத்துனா, பேர் ஸ்லாக் சட்டை. ஸ்லாக்னா எப்படி இருக்கும், கைலி எங்க கட்டியிருக்கானோ அதுக்கு மேல இருக்கும். கைலி கட்டிறதுக்கு மேல இருக்கும். அப்ப அந்த சட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, யாரும் கோச்சுக்கிறாதீங்க, டிஷர்ட் முக்கா பேண்ட். சஃப்ல நிக்கிறாங்க, சஃப்ல முக்கால் பேண்ட், பெருமுடாசுன்னு சொல்றான். எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த கலாச்சாரம். பெருமுடாசுன்னு சொல்லக்கூடிய, அதாவது இது எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, குதிரை ஓட்டுறாங்க இல்லையா, குதிரை ஓட்டும் போது அவை தவ்வி ஏறினாலோ அல்லது விழுந்தாலோ தன்னுடைய ஆடை விலகிராம இருக்க வேண்டி உண்டான இது அது பெருமுடாஸ். அதை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதே கலாச்சாரத்தோட நேரா சஃப்புக்கு நிக்கிறான். இப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகுது,
சட்டை கரெக்டா சட்டை வந்து இது வயிற்றுக்கு மேல இருக்கு. இந்த பெருமுடாசுன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கா டவுசர் இருக்கு, இடுப்புல இருந்து மணங்கால் வரைக்கும் இருக்கு, கரெக்டா மணங்கால். ஏன்னா கொஞ்சம் கூட அதிகமாயிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒழு செய்யும் போது கை எது வரைக்கும் கழுவணும்னு கேட்டிருக்காரு. அப்ப இமாம் சொல்லியிருக்காங்க முழங்கை வரைக்கும்னு சொல்லி. அவன் என்ன பண்ணிட்டான், கரெக்டா என்ன பண்ணிட்டான், முழங்கைக்கு மேல ஒரு இன்ச்சு கூட வரல, கரெக்டா அந்த பாதி வரைக்கும் தான் ஒழு கொடுமா. ஹதீஸ்களில் வந்திருக்கிறது முழங்கைக்கு மேல வரைக்கும் கழுவாங்க. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் எங்க வரைக்கும் கழுவாங்களா, கை கழுவும் போது தோல் புஜம் வரைக்கும் கழுவாங்களாம். அப்ப கேட்கப்பட்டது சஹாபாக்கள்கிட்ட, ஏன் இது வரைக்கும் தானே கழுவணும், நீங்க ஏன் தோல் புஜம் வரைக்கும் கழுவுறீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உளுவுடைய உறுப்புகள் எது வரைக்கும் நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அது வரைக்கும் அந்த உறுப்பு நாளை மறுமையில் பிரகாசிக்கும். புரியுதா இல்லையா? இது வரைக்கும் இருந்தாலும் நம்ம அதிகமா என்ன செய்யணும், அதிகமாக குறைந்து விட்டால் ஒழு கூடாமல் போய்விடும். எனவே முழங்கை என்பது இது வரைக்கும். அப்ப அந்த ஒழு செய்யும் போது முழங்கை வரைக்கும் கழுவுனா ஒரு நேரத்துல அது கொஞ்சம் கீழே போயிருச்சுன்னு சொன்னா தொழுகை கூடாம போயிடும். இது மாதிரி முழங்கால் அவுரத் அப்படிங்கிறது முழங்கால் வரைக்கும் அந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்து நிக்கும் போது ருக்குவுக்கு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? நல்லா கவனிங்க. ருக்குவுக்கோ சஜிதாக்கோ போகும்போது இந்த சட்டை இன்னும் கொஞ்சம் மேல போயிடும், பேண்ட் என்ன ஆகும் சொல்லுங்க, கீழே இறங்கிடும். பின்னால இருக்கிறவருடைய தொழுகையும் கூடாம போயிடும். இவர் தொழுகை மட்டும் இல்ல, இவருடைய அவுரத் வெளியானதுனால இவர் தொழுக கூடாது. இவருக்கு பின்னாடி இருக்கிறவர் இவருடைய மறைவிடத்தை பார்த்ததின் காரணமாக. அருமையானவர்களை, இதுவரைக்கும் இந்த பழக்கம் இல்ல, யார்த்தையாவது எங்கேயாவது எரிஞ்சு சொன்னா மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகைக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆடை இருக்கணும். ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருடைய நேரத்துல சிறுநீர் கழிக்கிற தேவை ஏற்பட்டுச்சு. ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நபிய மாதிரி இந்த உம்மத்துல வெட்கம் உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது, மிக அதிகமாக வெட்க உணர்வு உள்ளவங்க ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்துவல். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நான் சிறுநீர் கழிக்க வேண்டியது இருக்கு, மறைவு எங்கேயாவது இருக்கான்னு பாருண்டாங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிடுவாங்க. இப்படித்தான் நாமளும் இருக்கணும். அப்ப அந்த சஹாபி போய் பார்த்துட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், தூரத்துல ஒரு மரம் இருக்கு, ஒரு மரமா இருக்கா பத்தாது, இன்னொரு மரம் இருக்கான்னு பாருண்டாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப போய் பார்த்துட்டு அந்த சஹாபி சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு மரம் இருக்குண்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபியுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பாருங்க, நீ போய் அந்த ரெண்டு மரத்தையும் நான் சொன்னேன்னு சேர்ந்து நிக்க சொல்லுனாங்க. சஹாபி போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்த மாதிரி நிக்க சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அந்த ரெண்டு மரமும் சேர்ந்து நின்ற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறைவிலே சென்று அங்கே இயற்கை விஷயத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு வெட்க உணர்வு, எவ்வளவு வெட்க உணர்வு. இன்றைக்கு வயது வித்தியாசம் எல்லாம் இல்ல, சிறுநீர் கழிப்பது மறைவுக்கு போகணும். நம்மள கூட சில பேர் இன்னைக்கு இருக்கலாம், நம்ம வீடு தான், நம்மளுடைய வீட்டு அட்டாச்சு பாத்ரூம் தான், நான் போயிருக்கேன்னு தெரிஞ்சா யாரும் வரமாட்டாங்க, இருந்தாலும் கூட என் வீட்டிற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிற அட்டாச்சு பாத்ரூம்குள்ள போனா கூட நான் என்ன செய்யணும், தாளிட்டு விட்டுத்தான் என்னுடைய ஆடையை சன்னஞ்சன்னமாக உயர்த்தவன். ஹதீஸ் அப்படிதான் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் அட் டைம்ல என்ன செய்ய மாட்டாங்க, ஆடையை உயர்த்த மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆடைகளை உயர்த்துவார்கள். இன்னொரு விஷயத்தை நாம கவனத்துல கொள்ளணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய மர்ம உறுப்பை தானே பார்ப்பதற்கு மார்க்கம் தடுத்திருக்கிறது. கதவு தான் சாத்தியிருக்கே, உங்களோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், உங்களோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் என்னை நிர்வாணமாக படுத்திக் கொள்வதற்கோ அல்லது என்னுடைய மர்ம உறுப்பை நான் பார்ப்பதற்கோ எந்த சந்தர்ப்பத்திலையும் மார்க்க அனுமதிக்கல. எனவே அருமையானவர்களே, அற்புதமான ஒரு டிரெஸ் கோட்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிருக்கிறான். ஃபாலோ பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா? நம்முடைய ஆடை இருக்கிறதே, பார்த்தவுடன் அப்படியே மரியாதை கொடுக்கக்கூடிய ஆடையில எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு சென்று இருக்கிறார்கள். இது ஃபர்லா வாஜிபா சுன்னத்தா அந்த கேள்வி எல்லாம் விட்டுருங்க. என்ன சொல்றோம் பார்த்த உடனே நான் யாரு தெரியுதா? ஒரு சஹாபி கேட்டாங்க, பெருமை உள்ளத்துல கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் அவங்களை சொர்க்கத்தை நுழைய வைக்க மாட்டான் சொல்ல சொன்னாங்க.
அப்ப அந்த சாவி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் விரும்புகிறார், செருப்பு அழகா இருக்கணும்னு விரும்புகிறார், இது பெருமையான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமால் வ யுஹிப்புல் ஜமீல். அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கிறான். என்னுடைய ஆடை அழகா இருக்கணும் நான் விரும்புறது பெருமை இல்லை. என்னுடைய செருப்பு தனியா தெரியணும் அப்படின்னு விரும்புறது பெருமை இல்லை. பெருமை என்பது என்னவென்றால் உண்மையை மறுப்பதும் எல்லோரையும் கேவலமாக நினைப்பது. என்னைய மாதிரி எவன்டா அவுட்டு, ட்ரெஸ் நல்லா போடுறது தப்பு இல்லைங்க, போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, என்னைய மாதிரி யாருமே இல்லை எல்லாமே அப்படின்னு நினைச்சா அவுட்டு. அதுக்குதான் ட்ரெஸ் போடும்போது இந்த துவா சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், எந்த ஆடையை கொண்டு எனக்கு கம்பீரத்தையும் அழகையும் கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு ட்ரெஸ் போடுங்க, பெருமை எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிரும், பெருமை அகம்பாவம் ஆணவம் எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிரும். அப்ப என்னுடைய ஆடையும் செருப்பும் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது பெருமை அல்ல, ஆனால் நான் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது பெருமை என்றார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகாக உடுத்துவோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.